ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பக்கம் சிறகடி காசையெல்லாம் நம்ம ரோஹிணி ஒரு பக்கம் தலைவலிக்குதுன்னு சோகமாக உட்காந்துருக்காங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, என்னாச்சு ரோஹிணி, தலைவலிக்குதான், நான் போய் தைலம் எடுத்துகிட்டு வரேன் இருன்னு சொல்ல அதுக்கப்புறம் வேணாம்ப்பான்னு சொல்லி கேட்டோடனே வேணான்னு சொல்லி கேட்காம இவர் மறுபடியும் போயிருக்காருங்க. இதுக்கு உடனே விஜயா வந்துட்டு, என்ன ரோஹிணி நீ பெரிய மகாராணியா, உனக்கு எடுத்துகிட்டு வந்து ஏன் புள்ள தேய்ச்சி விடணுமா, ஏன் மாப்பிள்ளை நீயே வச்சுக்க வேண்டியதானே, எது கல்யாணம் பண்ணி கொடுத்த சன்னியாசாக விட்டுருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதாங்க செய்யும். ஓவராக ஆடக்கூடாதுப்பா, உன் பிள்ளையாவே இருந்தாலும் எந்த விஷயத்தில் கேட்கணுமோ அந்த விஷயத்துல தான் உள்ள நுழையணும். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இடையில உள்ள நுழையக்கூடாதுன்ற கொஞ்சம் கூட இங்கே தான் எதுவுமே இல்லையாமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க இது சீரியலில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. என் பிள்ளைய அது செய்யக்கூடாது, என் பிள்ளை இது செய்யக்கூடாதுன்னா அப்போ உன் பிள்ளையாவே வச்சிருக்கணும். நீ கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. அவன் பொண்டாட்டிக்கு அவன் பிள்ளைக்கு அவன் செஞ்சு தான் ஆகணும். இந்த முதல்ல சொல்லி கொடுத்து வழங்கையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்ததுன்னா சிறந்த தாய்ங்கிற அவார்டு வேணால் கிடைக்குமே தவிர சிறந்த மாமியாருங்கிற அவார்டு கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவுடிங்க 4-5 பேர் வந்து நின்று மிரட்டுறாங்களாமா. யார் ரவி இல்லைங்க நேத்துவ. இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே காலடி முத்துக்கு வந்தது பாரு. அதுக்கப்புறம் முத்துவை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டாங்க. கடைசியில் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு 4 தட்டு தட்டி கேட்ட உடனே அதோ கேரளாக்கார அம்மா வந்தது பணம் கொடுத்ததுன்னு சொன்னோடனே இங்கே வீட்டுக்கு வந்து பேயாட்டாடுறன்னு நம்ம ரவி யார் ஸ்ருதி கிட்டங்க. ஸ்ருதி உங்கள் அம்மா தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க குடும்ப விஷயத்தில் நம்ம நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா அமைதியாக இருக்க சொன்னாங்க. என்ன குடும்ப விஷயம் தான், நான் வரேன்னு சொல்லிட்டு வந்ததை பார்க்கணுமே. ரவுடி ரங்கம்மா, அங்காள பரமேஸ்வரி எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் பத்திரக்காளி வேஷம் போடுவாங்கடா, வேணாம் சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறவர் நம்ம முத்து. கடைசியில் மீனா போராட்டி போட்டு பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் கத்தல ஸ்ருதி அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் கேட்டது ஒன்று நீ கொடுக்கறது ஒன்றுன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு கிளிக்கிறாங்க. ஓகே.